வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். பிஇ பிடெக் டிகிரி எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மே 2025 செகண்ட் செமஸ்டர் இசிஇ இசி 3251 சர்க்யூட் அனாலிசிஸ் ஒரு பார்ட் பி கொஸ்டின் பார்க்கலாம். 12a யூசிங் சூப்பர் பொசிஷன் தியரம் எஸ்டிமேட் தி கரண்ட் இன் 23 ஓம் ரெசிஸ்டர். 23 ஓம் எங்கே இருக்குது? ரைட் சைடில் கடைசியில் இருக்குது 23 ஓம் ரெசிஸ்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் வந்து ஒரு 6-7 தடவைக்கு மேலே திரும்ப கேட்டிருக்காங்க. ஏன் இந்த கொஸ்டினை திரும்ப கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு கரண்ட் சோர்ஸும் மிக்ஸ்டாக இருக்குது. ஒருவேளை அந்த ரீசனுக்காக வேண்டி திரும்ப கேட்கலாம். பட் ஆனால் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் என் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சால்வ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போது நம்ம ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மக்கிட்ட 2 நோடு இருக்குது. சாரி, நோடில் யூஸ் செய்யக்கூடாது. இதை எதில் செய்யணும்? சூப்பர் பொசிஷனில் மட்டும்தானே செய்யணும். சூப்பர் பொசிஷன்னா என்ன? ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் தான் அலோவ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 200 வோல்ட் சோர்ஸை மட்டும் அலோவ் பண்ணுவோம். அப்போ ஒன்லி 200 வோல்ட் சோர்ஸ் இஸ் ஆக்டிங். அப்போ அந்த 20 ஓம் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸை என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அப்போ இந்த டயக்ராம் எப்படி ஆகும் பாருங்கள். ஒரு 27 ஓம், ஒரு 47, ஒரு 200 வோல்ட், அதுக்கப்புறம் ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த டெர்மினலையே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் இல்லை, கரண்ட் சோர்ஸ் கூட இருக்குது பார்த்தீங்களா, வயர், அதையும் சேர்த்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் என்ன இருக்குது? ஒரு 23 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அப்போ இது ஒரு 4 ஓம், இது ஒரு 47 ஓம், இது ஒரு 200 வோல்ட்டு, இது ஒரு 27 ஓம். சரி, இப்போது நான் நோடல் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். அதாவது கொடுத்துருக்கிறது சூப்பர் பொசிஷன் தான். சூப்பர் பொசிஷன்னா என்ன? ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் அலோவ் பண்ணணும். ஆமாம், நான் 200 வோல்ட் மட்டும் அலோவ் பண்ணுறேன். அப்போ 20 ஓம் சோர்ஸு காணாமல் போயிடுச்சு, தூக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன மெத்தடாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மெஷ்ஷில் சால்வ் பண்ணுங்கள், நோடலில் சால்வ் பண்ணுங்கள், எப்போனாலும் சால்வ் பண்ணிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. நான் மெஷ் எடுத்துக்கிறேன். மெஷ் படி 27 பிரான்ச் 1 அதில் உள்ள கரண்ட்டு. அடுத்து இந்த பிரான்ச்னா என்ன? ஒரு 4 ஓம் ரெசிஸ்டரும் ஒரு 23 ஓம் ரெசிஸ்டரும் சீரீஸில் இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. என்ன எழுதுவீங்க தெரியுமா? கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 23 எழுதுவீங்க. அப்படி எழுதக்கூடாது. 23 and 4 ஆர் இன் சீரீஸ். அப்போ அதுவும் 27 ஓம் தான். அதுக்கப்புறம் மிடில் லெக், தட் இஸ் 47 ஓம் சீரீஸ். இது மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இதுதான் கிர்ச்சாஃப் கரண்ட் லா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஆஸ் பர் ஓம்ஸில் ஐ ஈக்குவல் டு வி பை ஆரா? வி என்ன? வி தான். ஆர் என்ன? 27. அடுத்து இங்கேயும் வி தான். இங்கே ஆர் என்ன? 4 ஓம் அண்ட் 23 ஓம் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஹென்ஸ் யூ ஆர் கோயிங் டு சம் அப் தீஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ். 23 + 4 27 ப்ளஸ் பி. பியிலேருந்து கிரவுண்டுக்கு இப்படி கரண்ட் வரும். ஆனால் 200லேருந்து மேலே தான் கரண்ட் போகும். கரண்ட் எப்போவுமே சப்ளையோட பாசிட்டிவ்லேருந்து தான் வெளியில் வரும். அப்போது நான் நினச்ச டைரக்ட் கரெக்ட், அதாவது நோட்லேருந்து வர்ற கரண்ட்டு டவுன்வர்ட்ஸ். பட் பேட்டரியிலேருந்து, இந்த 200 வோல்ட் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து அப்வர்ட்ஸ். இல்லைன்னா 200 வோல்ட் சோர்ஸ்னு கூட எடுத்துக்கோங்க. ஏன் பேட்டரின்னு சொல்கிறாருன்னு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்போ டைரக்ஷன் ரிவர்ஸ்னால் என்ன பண்ணணும்? V - 200 by 47. இப்போ இதே பொலாரிட்டியை அப்படியே இவங்க என்ன பண்ணியிருக்கலாம்? ரிவர்ஸில் கொடுத்தாங்கன்னு வைங்களேன். இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் டவுன்வேர்ட்ஸு, சப்ளைலேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் டவுன்வேர்ட்ஸு. அப்போ V + 200 by 47 எழுதணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு இது தேவையில்லை, பட் ஆனால் புரிஞ்சிக்கோங்க. சரியா? ரைட். ப்ராடக்டை கண்டினியூ பண்ணுமா? இப்போ என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 27 × 27 47. இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2V/27. அப்போ டினாமினேட்டரில் 27 மல்டிப்ளைடு பை 47, ரைட் சைடு 0. நான் இது ரெண்டையும் பெருக்க மாட்டேன். இதை அப்படியே ரைட் சைடில் கொண்டு போனால் 0வை கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ 0வை கொண்டு எதை பெருக்கலாம்? எனக்கு 0 ஆயிடும். சரியா? இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 47V + 47V + 27V 27 2 54 5400. அப்போ 47 47 94 94 7 101 101ன்னா 121. கரெக்டாக? 121V - 5400 = 0. அப்போ 121V = 5400. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? V 5400/121. அப்போ V உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேல்சி வச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள். 44.628 கிடைக்கும். இது எந்த வோல்டேஜ்? இந்த வோல்டேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள வோல்டேஜ் வந்து 44.628. நான் போடுறேன்னா கோடு, இந்த கோட்டை நல்லா பாருங்கள்.
44.628. இப்போ எனக்கு அதில் உள்ள கரண்ட் வேணும். அப்போ 44.628 பை 23ன்னு போட்டு கடகடான்னு செஞ்சிருவீங்க, முட்டை மார்க் கிடைக்கும். ஏன் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் தான் 23 சாரி வோல்டேஜ் தான் சொல்லியிருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் என்ன 4ம் 23யும் சீரீஸு. இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. 23 போடக்கூடாது. என்ன போடணும்? 27 தான் போடணும். ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் என்ன கனெக்ஷனில் இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. 23 போட்டிங்கன்னா மார்க் வராது. புரியுதா? சரி, 44 பை 27 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1.65 ஆம்ஸ் வரப்போகுது. இந்த 1.65 எப்படி வருது உங்களுக்கு? இந்த 27ல் டவுன்வர்ட்ஸ் 1.65 ஆம்பியர். சரியா? ரைட். இப்போ வாங்க, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 20 ஓம் சோர்ஸை மட்டும் அலோவ் பண்ணுவோம். அப்போது ஒன்லி 20 ஓம் சோர்ஸ் இஸ் அலோவ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 200 வோல்ட்டை ஷார்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். கரெக்டாக? சரி, அப்போ இங்கே என்ன இருக்குது? லெஃப்ட் சைடில் ஒரு 27, அதுக்கு அடுத்து ஒரு 47. அவ்வளோதான் சார். இங்கே ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. நான் அதை ஷார்ட் பண்ணிட்டேன். ரைட்டா? அடுத்து ஒரு 4 ஓம் இருக்குது. கரெக்டாக? அடுத்து ஒரு 20 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷன் என்ன? அப்வர்டு. அதான் முக்கியம். அடுத்து இங்கே என்ன இருக்குது? ஒரு 23 ஓம் இருக்குது. ரைட், முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் இதை என்ன மெத்தடில் வேணால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா நோடல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். இது V1, இது V2. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா current flowing through 27, current flowing through 47, current flowing through 4 ohm is equal to 0. That is current flowing through 27 plus current flowing through 47 plus current flowing through 4 ohm is equal to 0. சரி, 27க்கு நான் என்ன பண்ணேன்? V1 by 27. அடுத்து 47க்கு V1 by 47. அடுத்து 4 ohmக்கு V1 minus V2 by 4. இது வந்து ரெண்டாவது நோடு, அதோட வோல்டேஜ் வந்து V2. நான் எழுதுகிற ஈக்குவேஷன் எந்த நோடுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்களோ அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுங்க. ஈக்குவல் டு 0. அப்போது காமனாக என்ன பண்ணலாம்? 27 மல்டிப்ளைடு பை 47 மல்டிப்ளைடு பை 4, ரைட் சைடில் 0. நீங்கள் கேட்கலாம், சார் ஏன் சார் டினாமினேட்டரை பெருக்கலன்னு. அதை என்ன பண்ண போகிறீங்க? ரைட் சைடில் 0வை கொண்டு பெருக்க போகிறீங்க. 0வை கொண்டு எதை பெருக்கினாலும் 0 தானே. அப்போ அவ்வளோத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாமா? அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும்? 27 தவிர மிச்சம் இருக்கிறது. தட் இஸ் 47 into 4 V1 ப்ளஸ் அடுத்து ரெண்டாவது டேமுக்கு வாங்க. 47 தவிர்த்துட்டு 27 into 4 V1. அடுத்து 4 தவிர்த்துட்டு 27 into 47 into V1 minus V2. புரியுதா என்ன பண்ணுறோன்னு? V1 minus V2. ரைட். இப்போ என்ன பண்ணுங்க? 47 உள்ளே பெருக்குங்க. பெருக்குனா என்ன கிடைக்கும்? 188 V1. அடுத்து 27 பெருக்குங்க. பெருக்குனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 108 V1. அடுத்து 27 into 47 பெருக்குங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1269 V1 minus 1269 V2 equal to 0. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். சரிங்களா? இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரைட் V1 மைனஸ் இப்போ நம்ம V2 ரெண்டாவது நோடு ஈக்குவேஷன் எடுத்துவோமா? ஸோ ரெண்டாவது நோடு என்ன? V2. இந்த நோடு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து உள்ளே வரக்கூடிய 20 ஆம்ஸு, எங்கேருந்து வரக்கூடிய 20 ஆம்ஸு, இங்கேருந்து வரக்கூடிய 20 ஆம்ஸு, இதான் ஷார்ட் பண்ணிட்டோமே. 20 ஆம்ஸ் எப்படி பிரியும்? இப்படியும் பிரியும், இப்படியும் பிரியும். கரெக்டு. அப்போது இதுதான் சோர்ஸு. இந்த சோர்ஸ் எப்படி பிரியுது? ரெண்டாக பிரியுது. அப்போ என்ன பண்ணலாம்? 20 ஆம்ஸ் இஸ் ஈக்குவல் டு V2 by 23. நல்லா பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த 23 எடுக்கிறேன். இந்த 23ல் உள்ள கரண்ட்னா என்ன? இந்த பாயிண்டில் உள்ள வோல்டேஜ் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் V2 மைனஸ் V1 by 4. ஏன் இப்படி எழுதுகிறேன்? இந்த 4 ஓம்ங்கிறது V2ங்கிற வோல்டேஜுக்கும் V1ங்கிற நோடுக்கும் நடுவில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? நான் எழுதுகிற நோட ப்ளஸ்னு போடுவேன், எனக்கு தேவையில்லாத நோட மைனஸ்னு போடுவேன். புரியுதா? இப்போ 23யும் 4யும் எல்சிஎம் எடுப்போம். 23 into 4. இப்போ நான் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது? 20ங்கிற நம்பர் இருக்குது. இது வரைக்கும் 0 வந்துச்சு, நம்ம ஈஸியாக பெருக்கிட்டோம். அப்போ 23 into 4 into 80. அப்போ 4V2 ப்ளஸ் 23V2 மைனஸ் 23V1. கரெக்டாக? சரி, புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? ரைட். இப்போ இதை கொண்டு இந்த சைடு பிரிக்கிடுவோமா? 4 20 80. 80 into 23 என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? 1840. அது போக இங்கே என்ன இருக்குது? 4V2. அடுத்து என்ன இருக்குது? 23V2.
அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் 23 V1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்க போகுது, மைனஸ் 23 V1 ப்ளஸ் 23 ப்ளஸ் 4 27 V2 27 V2 இஸ் ஈக்குவல் டு 1840 1840. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ மேலே என்ன இருக்குது, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிங்களா, இந்த ஈக்குவேஷன் நம்பரை சுருக்கினா நமக்கு என்ன கிடைக்க போகுது, 187 1000 நாங்கள் எழுதட்டுமா, 1565 V1 மைனஸ் 1269 V2 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன வரப்போகுது உங்களுக்கு, மைனஸ் 23 V1 ப்ளஸ் 27 V2 ஈக்குவல் டு 27 V2 ஈக்குவல் டு 1840. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு V1 என்ன கிடைக்கும், V1 ஈக்குவல் டு 178 கிடைக்கும். சரிங்களா, அது நமக்கு தேவையில்லை, நமக்கு V2 தான் வேணும். V2 எவ்வளோன்னு கிடைக்க போகுது, 220 வோல்ட் கிடைக்க போகுது. அப்போ அந்த 220 வோல்ட்டை இந்த 23ஆல் டிவைட் பண்ணால் இதில் உள்ள கரண்ட் கிடச்சிருமா. அப்போ 220 டிவைடட் பை 23 நமக்கு என்ன கிடைக்க போகுது, 9.565. இந்த 9.565 எப்போ 20 ஆம்ப் சோர்ஸ் இருக்கும்போது, ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், 200 வோல்ட் சோர்ஸ் இருக்கும்போது ஒன்று கண்டுபிடிச்சோம், அது எவ்வளவு 1.65. அப்போ 1.65ஐயும் இந்த 9.19 நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. இது எவ்வளவு 1.65, இது எவ்வளவு 9.565. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் ஆன்சர் என்ன, 11.2152. 11.2152 டோட்டல் கரண்ட் ஐ டோட்டல். அதாவது 200 வோல்ட் மூலமாக இந்த கரண்ட் கிடச்சிது, 20 ஆம்ஸ் மூலமாக இந்த கரண்ட் கிடச்சிது. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ். அதனால் என்ன பண்ணிக்கலாம், ரெண்டையும் சம்மப் பண்ணிக்கலாமா. சம்மப் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் என்ன, 11.2152. ஸோ ஆன்சர் 11.2152 ஆம்பியர் இஸ் தி current flowing through 23 ohm resistor.